பாருங்கள், நம்ம வீட்டில் குக்கும்பர் பாருங்களேன், பிஞ்சு வந்துருக்கு தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பூச்சி வந்துடுச்சு. இது பாருங்கள், அந்த இலையெல்லாம் நிறைய பூச்சி, எல்லா இலையுமே கீழே போட்டு பாருங்கள். நிறைய பூச்சி இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலையில கூட பூச்சி இருக்குது. இந்த பூச்சிக்கு தான் என்ன வழின்னு தெரியல எனக்கு. குட்டி குட்டியாக பாருங்கள், மஞ்சள் கரு பூச்சி இருக்குது பாருங்கள். முட்டை பாருங்கள், மஞ்சள் கரு முட்டை பாருங்கள். ஒரு 15 குக்கும்பர் விதை போட்டிருப்பேன், அதில் ஒன்று தான் வந்துருக்குது. நீ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பிஞ்சு அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இந்த இதுலேயும் ஒரு பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். சரி, போட்ட விதைக்கு ஒரு காயனா பறிக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த பூச்சிங்க வைக்காது போல். இந்த விதை வந்து நம்ம அந்த செடியெல்லாம் விற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா, அவர்கிட்ட வாங்கின விதை தான். நல்லா வந்துருக்கு பாருங்கள். நான் நினச்சி பார்க்கல, ஒரு நம்ம மண்ணுக்கு வராதோன்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் வருது, எல்லா விதையும் வரமாட்டேங்குது, ஒரு சில விதை தான் வருது. பெருசாகுமான்னு பார்க்குறேன். அப்படி பெருசாக இருந்து நான் பறிச்சேன்னா நான் இன்னொரு பதிவு போடுறேன்.